அனாதிநாதரை எப்படி வழிபாடு பண்ணணும்? அனாதிநாதரை வழிபடுறதுனால நமக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும்? யோகத்திலையும் தவத்திலையும் இருக்கிறவங்களுக்கு பிறப்பு இறப்புங்கக்கூடிய சுழற்சியிலேருந்து விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாது இந்த மாய உலகத்தில் பொருளுக்காகவும் பொன்னிற்காகவும் நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட தேவைகளையும் அவர் உங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுப்பார். எப்படி அப்படிங்கும்போது பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்தங்கக்கூடிய காலையில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. நெய் தீபம் ஏற்றி வைத்து கொண்டு கிழக்கு நோக்கி தீபத்தையும் வடக்கு நோக்கி நம்ம உட்கார்ந்தும் இருக்கணும். அப்போ எப்படி அவரை வழிபாடு பண்ணணும், அவரை எப்படி வழிபாடு பண்ணால் நம்ம காரியங்கள்லாம் சித்திக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூட்சம ரகசியத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அதோட ஒரு மந்திரத்தையும் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுடைய கைகளில் சின் அப்படிங்கக்கூடிய ஞான முத்திரை அல்லது ஆதி முத்திரையை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் சொல்வது போல இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு 27 முறை நீங்கள் தினமும் சொன்னால் மட்டும் போதும். நீங்கள் வேறு எதுவுமே செய்யலை. நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் பக்கத்தில் ஒரு பித்தளை சொம்புலையோ அல்லது ஏதோ ஒரு டம்ளரில் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை நீங்கள் இந்த மந்திர ஜபத்தை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சுருக்கீங்களோ அந்த பிரார்த்தனையை ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு தொழில் சரியில்லை, எங்கள் வீடு நெகட்டிவாகவே இருக்குது, நான் என்ன செஞ்சாலும் வெற்றி அடைய மாட்டேங்குதுங்கிறவங்க அந்த தண்ணியால் கைகால் முகத்தை கழுவிட்டு கொஞ்சம் குடிக்கலாம். இல்லை கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தெளிக்கலாம். இல்லை எனக்கு ஆஃபீஸில் தொழில் சரியாக போக மாட்டேங்குதுன்னா அந்த நிறுவனங்கள்லாம் அந்த தண்ணியை கொண்டு போய் தெளிக்கலாம். இல்லை உடம்பு முடியாதவர்கள் அந்த தண்ணியை குடிக்கலாம். இது போல் அந்த தண்ணி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நீராக மாறும். அந்த நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த நீர் உங்களுக்கு அந்த காரியத்தை அனாதிநாத சித்தர் மூலியமாக செய்து கொடுக்கும். அப்படின்னா எப்படி அதை நம்ம செய்யணுங்கிறத இப்போ பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் கைகளை ஜின்முத்திரை அல்லது ஆதி முத்திரையில் வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி தீபத்தை ஏற்றுங்க. நீங்கள் வடக்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டு மெதுவாக உங்களுடைய சுவாசத்தை மேல் நோக்கி எழுப்பணும். அப்படியே சுவாசத்தை எழுப்பி உங்களுடைய கவனத்தை அனாதிநாதரை நினச்சிக்கோங்க. உங்களுடைய பிருவ மத்தியில் ஒரு தீபம் எரிவது போல், ஒரு தீப ஒளி போல். ஏன்னா அவர் ஒளி ரூபமாக தான் பழைய பேருக்கு காட்சி கொடுப்பாரு. அதனால தான் அவரை ஜோதி ரூபத்தில் உங்களுடைய ஆக்ஞாங்கக்கூடிய பிருவ மத்தியில் கவனத்தை செலுத்தி அந்த உருவத்தில் அவரை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு ஐயும் கிளியும் அநாதி நாதர் சித்தர் திருவடிகள் சரணம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் 27 முறையாவது குறைஞ்சது நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல அதிகபட்சம் 21 நாளிலேருந்து 30 நாளுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும், அனுபவிக்க முடியும். முயற்சி செய்து பாருங்கள். அனாதிநாத சித்தர் உங்கள் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்கள்லையும் வெற்றியை கொடுப்பாரு. நியாயமான கோரிக்கை, நியாயமான விஷயங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வெற்றி உண்டாகும்.